நீங்கள் ஃப்ளைட்டுக்கு தான் ஏற்ற முடியாது. ஃப்ளைட்டுக்கு ஏற்ற மட்டும் ஃப்ளைட் ஏறத்துக்கு உள்ள சாப்பிடும். நீங்கள் எல்லாம் பண்ணுங்க. இமிகிரேஷன் அந்த நோக்கத்தோடு நீங்கள் அந்த தண்ணீருடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், நாம் எந்த நோக்கத்துக்காக இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளியர்களுக்கு விருந்தினர்களுக்கு அல்லாஹ் சம்சம் தண்ணீரை வாற்றி அந்த தண்ணீரை கொடுத்து அல்லாஹ் நம்ம அழைக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை பரிசுத்தவனாக ஆக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி எத்தனையோ மனிதர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். நாமும் செய்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய பாவங்கள் எவ்வளவாக இருந்தாலும் என்னாலும் சமாளி வானத்தினுடைய முற்றமானவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை பாவம் மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே இந்த உம்ரா பயணத்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. நாம் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ஆகவே பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுவதில்லை, அற்பமான நன்மைகளும் இந்த உம்ரா ஒவ்வொரு நன்மையும் நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய காரணமாக அமையும். ஆகவே இந்த உம்ரா பயணத்தில் மிக முக்கியமான ஒன்று, நாம் செய்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கப்பட்டதாக நாம் போகும்போது எப்படி போகும் என்பதல்ல, நாம் பிறந்த குழந்தையை போன்று வச்சன குழந்தையை போன்று செய்த பாவங்களை அத்தனையும் மன்னிக்கப்பட்டவராக, செய்த பாவங்கள் அத்தனையும் நாம் மன்னிக்கப்பட்டவராக ஆகிக்கொண்டவராக நாம் வாழ்க்கையில் இதுதான் நாம் உம்ரா பயணத்தினுடைய முக்கியமான கருத்து. ஆகவே மறுபடியும் உம்ரா பயணம் கேட்டு வந்தது கருத்தை நாம் அது போன்றுள்ள பாவங்கள் செய்யாதவர்களை போன்று நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மக்காவினுடைய சிறப்பு பற்றி நம்ம மதீனாவினுடைய சிறப்பு பற்றி கேட்கிறோம். மக்கா என்பதே அல்லாஹ்வுடைய திருமறையில் சுட்டிக்காட்டினான். இன்ன அஃபல பைத்தின் உரியா லின்னாஸ் லல்லதி பக்கத்த முபாரகம் வ ஹுதல் ஆலமீன். பெரிய முதல் பள்ளிவாசல் என்று சொன்னார். இந்த காபத்துல் ஹராம் முதல் பள்ளிவாசல் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டினார். முதல் பள்ளிவாசலை அழைக்கப்பட்ட முக்கிய நோக்கமே காரணமே அவர்களுக்கு அவர்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லிக்காட்டுள்ள. அதனால் இந்த 12 நாட்கள் நாம் அதிகமான அமல்கள் செய்வோம். அந்த அமல்கள் முழுவதும் நாம் இஹ்லாஸ் உடையவராக செய்யணும். இஹ்லாஸ் தான், தக்வா தான். எந்த அமலாக இருந்தாலும் சரி, எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, நோன்பு நோற்றாலும் சரி, எல்லா அமலுக்கும் அடிப்படையான ஒன்று எல்லா அமலுக்கும் அடிப்படையாக ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமான தவாப் என்பது எல்லா இடத்திலும் செய்ய செல்லலாம் என்பதல்ல. நம்ம நோன்பு நோக்கிறோம் சொன்னால் எங்க வேணாலும் வைக்கலாம், நம்ம ஊர்லயே வைக்கலாம், அல்லது நம்ம அல்லது தொழுகிறோம். எல்லா அமல்களும் எந்த ஊரில் எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த உம்ரா என்பது, இந்த தவாப் என்பதை நம்ம மக்காவுக்கு சென்றால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த உம்ரா தவாப் என்பது நான் மட்டுமல்ல, சஹாபாக்கள் மட்டுமல்ல, நபிமார்கள் மட்டுமல்ல, மலக்குமார்கள் இந்த தவாப் செய்திருக்கிறார்கள். ஏன்
டீ கூட டீ கூட டீ குடிச்சிட்டு டீ கொடுங்க. ம் இல்லையா? எல்லா நேரங்களிலும் நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறார். நாம் ஊர்களில் இருந்தோம் என்பது போன்று இல்லாமல் என்ன வேணாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த உம்ரா பயணத்திலே நம்மளுடைய சிந்தனைகளை செலவிடாமல் அமல்களில் ஈடுபட வேண்டும். உலகத்திலே சிறந்த இடம் எதுன்னு சொன்னா நேரங்களில் ஆக சிறந்த நேரம் என்று சொன்னால் கணிக்கக்கூடிய நேரம் எல்லா மனிதர்களும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் கணிக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வைத்து அவனுக்கு எந்த நேரம் என்று அதிகாரிகள் பார்த்து அதனால அந்த கணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை மன்னிக்கிறானே இல்லையோ நீக்கிறானே இல்லையோ ஆனா என்ன செய்யறான் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் உம்ராவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். நசீபாக்கப்பட்ட ஒரு மட்டும்தான் உம்ராவும் ஹஜ்ஜும் நசீபு இல்லைன்னு சொன்னால் அந்த எல்லையை கூட காண்பிக்க முடியாது. அப்படியாப்பட்ட இடத்துக்கு அல்லாஹ் அந்த அனைத்து அந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் புண்ணியமாக இருக்கும்.
இதே சுற்றி பார்க்கக்கூடிய இடமும் இல்லை, சுற்றுலா மையம் இல்லை. தெரிஞ்சு தெரியாமல் அறியாமல் செய்த பாவத்தை அனைத்தையும் மன்னிப்பு தருவதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜியும் உம்ராவும் செய்யக்கூடிய என்னுடைய விருந்தாளிகள் சொல்றாங்க. ஹஜ்ஜியும் உம்ராவும் செய்யக்கூடிய என்னுடைய விருந்தாளிகள் என்ன? உணவு கொடுப்பதற்கல்ல, நம்ம தெரியாமல் செய்த நிறைய பாவம் செய்த பாவிகள் நம்ம. அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கொடுப்பதற்காக அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பதற்காக அந்த இடத்துக்கு அழைக்கிறான். அழைக்காம அந்த இடத்துக்கு செல்லும் போது எல்லா விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் முதலாவது எல்லாம் கூட உருவாடி கொண்டிருப்பாங்க. சொந்தங்களோடு உருவாடி இல்லாதவர்கள் உருவாடி கொள்ளுங்க. முதல் வேலை மூணாவது செய்யக்கூடிய முதலாக சொந்தம் இல்லை, யாரும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவன் கூட்டு நீங்க உருவாடி கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்ற என்ன சொல்றான்? சொந்தத்தோடு வருவை இல்லாமல் இங்கே வர வேண்டாம். சொந்தங்கள், ஊர் மக்கள், சுற்றா உறவினர்கள் அனைவரும் உருவாடி கொள்ளுங்கள். உருவாடாமல் லாலப்பை வராதேன்ட்டான். லாலப்பை வராது, ஏன் வந்து குறைஞ்சம் இல்லை. 1 லட்சம் 2 லட்சம் செலவு கொண்டு போய் உருவாடாமல் போய் ஒரு குறைஞ்சம் இல்லை. உம்ரா என்று என்ன சொன்னால் லேசான விஷயம் அல்ல. ஊட்டி குற்றாலம் இதே சுற்றி பார்க்கக்கூடிய இடம் இல்லை. மிக முக்கியமான இடம். காபத்துல்லா என்பது மிக முக்கியமான இடம். மதீனா நகர் என்பது மிக முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு அல்லாஹ் அழைக்கிறான்னு சொன்னார். அந்த கண்ணியத்தோடு போகணும். நாவுகளை எப்பவும் அழைக்கிறது. நாவுகளை அதிகமாக பேசக்கூடாது. நம்ம என்ன சிக்கிலே இருக்கும், நிறைய குங்குலாசோடைய ஓதிக்கிட்டே இருக்கும், கல்வியை ஓதிக்கிட்டே இருக்கும். மற்ற சிந்தனையில் எதுவும் இருக்கக்கூடாது. உலகத்துடைய சிந்தனையில் எதுவுமே இருக்கக்கூடாது. சைத்தான் பல வழியையும் நம்ம கெடுத்து பார்ப்பான். அதனால சைத்தானை சொல்ல விடாமல் இருப்பதுன்னு சொன்ன கல்வி என்ன செய்யணும்? ஓதிக்கிட்டே இருக்கும். ஓதிக்கிட்டே இருந்தால் தான் ஊரை போய் வரமாட்டேன். இல்லைன்னு சொன்னால் அவங்களை பற்றி பேசுறதோ உலகத்தை பற்றி பேசுறதோ உலகம் தேவையில்லை. ஆயத்து நமக்கு தேவை. நல்ல காரியம் செய்தால் நன்மைகள் சொந்தத்தில் அடைவோம். நல்ல காரியம் செய்தால் நன்மைகள் ஜக்காத்து கொடுப்பது, சதக்கா செய்வது, நல்ல அமல் செய்யும் போது நேர சொற்களம். இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் நம்ம சொற்களம் இல்லை. நல்ல அமல உலகத்தை செய்தால் தான் நம்ம கபரில் போய் அழகா இல்லை. கபர்லேயே பெரியாதா பணம் காசு எல்லாத்துலையும் இருந்தால் உம்ரா செய்யணும்னு நினைக்காதீங்க. எல்லாம் நாடினா அந்த எல்லையில வைப்பான். இல்லைன்னா அந்த எல்லை கூட காசு தொடப்பட முடியாது. எத்தனையோ சம்பவம் எல்லாம் பார்த்துட்டேன். எத்தனை இந்த ஏற்பட்டு அந்த பேர் இருந்திருக்காங்க, அங்கேயும் புத்தாக்கி இருந்திருக்காங்க, திரும்பி வந்தவங்களே இருக்காங்க. எல்லாம் நாடாமல் யாரும் போக முடியாது. எல்லாம் நாடாமல் யாரும் போக முடியாது. குறிப்பில் கூட 41 பேர் போகணும். விசா போட்டு டிக்கெட் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. அவருக்கு பாஸ்போர்ட்டுடைய பிரச்சனை, டிக்கெட்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு, எல்லாம் இன்சூரன்ஸ் வந்துச்சு, எல்லாம் வந்து 41 பேர் ஒரு ஆள் மட்டும் விசா வர மாட்டேன். நாங்கள் சென்னை பேசிட்டு திரும்ப எங்கிட்ட பாஸ்போர்ட் போயிருக்கோம். 41 எல்லா நாடு யாரும் வந்து யாரும் தொகையில்லை. என்னால் முடியும் ஒன்றால் முடியும். எல்லா நாடு போகும்போது கண்டிப்பாக போகணும். இங்கேயே போகும்போது நம்ம மதினாவை நகரம் போகும். மக்காவுக்கு போல மதினாவை போய் 4 நாள் தங்குவோம். ஹாஜர் வந்து கூட வழிகாட்டி அவங்க இமாம் இருக்காங்க. 40 பேர் இறங்கி அந்த விஷயம் கடினமான இறக்கி விசாரம் வெளியே கொண்டு போகணும். இப்போ ஹாஜர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அமீரை நியமித்து நடத்தும் போது இபாதத்து விஷயங்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் ஒரு அமீரை நியமித்து போது என்ன இருக்கும்? வளர்ச்சி பொருளே இருக்காது. அதே போல அமீரை நீங்கள் நியமிக்கும் போது அமீர் பொருள்கள் கேட்கணும். போய் சேர வரையிலையும் உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் என்ன சொன்னால், எப்பவுமே மக்கள் தான் போடுவோம். முன்னாடி உங்களுக்கு என்ன செய்யணும்? மதியமான வாய்ப்பு கண்மணி நாயகம் மத்தின் குழு தலைவாளர் தான் ஏழாம் பள்ளிக்கு அட்டை செஞ்சாங்க. அந்த பள்ளிக்கு போய் தான் ஏழாம் பள்ளி மதினாவில் உள்ள ஜியாரத்துகள் முகதுமலை மற்ற ஜியாரத்துக்கு உள்ள இடங்களெல்லாம் அங்கே சுற்றி காட்டும். இன்ஷால்லா அங்கே எஹராம் கட்டக்கூடிய வழிமுறைகளையும் அந்த பள்ளியிலேயே வச்சு இன்ஷால்லா சொல்லி காட்டுவோம். நம்ம மதினாவுடைய வீட்டு அனுமதி தங்கிக்கும் போது அங்கேயே எஹராம் செய்து அங்கேயே போய் அங்கே எல்லா வழிமுறையும் சொல்லி கொடுப்பாங்க, வழிகாட்டியாக. அதே அந்த ஹஜ்ஜின் நெருங்கிய நண்பர், ஹஜ்ஜி செய்தவர், உம்ரா செய்தவர், எங்கள் குழுக்கிலேயே பல நடம் வந்தவர். அதனால இந்த கோயம்புத்தூர்லேயே சொன்ன நம்ம ஹக்கி மாட்டார் ரொம்ப சேர்ந்து நம்ம அசாரத்தில் அவரு ஒரு அங்கத்தினர். அவரை நம்மளோட சேர்ந்து உள்ளவர். நம்ம 15 வருஷ காலம் ஆச்சு சர்வீஸ் ஆரம்பிச்சு.
ஹஜ்ஜிகளையும் மூலாங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்க கூட வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அவர் சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. மஸ்ஜித் கூபாவோட போய் 2 ரக்காத் தொழுதா உம்ரா செய்ய நன்மை இருக்கு. ஹஜ்ஜி கிப்லத்தின் உஹது மலை எல்லா இடத்தையும் சொல்லி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல உலகத்திலே அல்லாஹ்வுக்காக ஒரு சொற்களத்தை படித்தான். அது எங்கே அதிகமான நேரத்தை மஸ்ஜித் நபவியில் இருக்கு. சரி அந்த பருவத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன செய்ய காலையில் போங்க, ஆதிக்கிழமை எல்லாம் மரியாதை போக இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் வாங்கிப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்கே போய் சொல்லும்போது என்ன நீட்டு இருக்குன்னு யா அல்லாஹ் இந்த உலகத்தை சொற்களத்தில் எங்கள் சொல்லு நசீபாக்குன்னு யா அல்லாஹ். அருமையினாலே எங்கள் சொற்களை சேர்த்து யா அல்லாஹ். அந்த சொற்களை அங்கேயும் உங்களுக்கு நசீபாக்கி போயிடாங்க. ஒரு நாளும் துவாக்கி அந்த இடத்துல துவா கேளுங்க. எங்கள் சங்கதிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுறையா அல்லா, உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுறையா அல்லா, வருங்கால சங்கதிகளுக்கு இந்த வாய்ப்பு கொடுறையா அல்லா, எங்களுக்கு ஹஜ்ஜியும் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுறாங்களா. அதெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார வைப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து அதிகமாக துவா கேளுங்க. எந்த அளவுக்கு துவா கேட்கணுமோ தண்ணி சேர்ந்து இருக்கக்கூடிய 4 நாள் தான். 5ஆவது இருப்பான், 5ஆவது நாள் என்ன போயிடுவான், மக்காவுக்கு போயிடுவான். அப்படிங்கிற இருக்கக்கூடிய 4 நாளையும் அதற்கு சொன்னது போல சலவாத்து எப்பவும் ஓதி கொண்டே இருக்கணும். என்ன சலவாத்து? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், ஹஜ்ரத் உமர் அஸ்ஸலாமு அலைக்கும், அன்னத்தின் பற்றியில் உள்ளவர்களே பாபாக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்மணி சலவாத்துக்கும் சலவாத்து அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் கண்மணி நாயத்தை ஏற்கனவே சந்திக்க போவாங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டோம். புத்தாடை கட்டி திருமணத்தோடு அத்தனை நறுமணத்தோடு நின்று கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேருக்கு நேரம் சலாம் சொல்ல போறீங்க. உள்ள போன்னு சொன்னா பாபு ஜிப்ரீல் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிலிருந்து வஹி கொண்டு வந்தாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்த இன்னைகள் இருக்கு. அதே போல ஹஜ்ரத் பிலால் பாங் சொன்ன மேடைகள் உள்ள இருக்கு. அந்த ரோலா செல்விகளே உள்ள கண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வைத்த நகராக எல்லாமே அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையில் அவங்க வெற்றி தான் விடுவாங்க. அவங்க போகிறாங்க. நீங்கள் என்ன கொஞ்சம் பொறுமையாக போகும்போது எல்லாரும் பின்னாடி போகலாம். போகணும்னு சொன்னோன்னே நீங்கள் முன்னாடி போகக்கூடாது. முழுமையாக கண்ணீர் சிந்த துவா கேளுங்க. துவா கேட்ட பிற்பாடு அழகாக எல்லாம் கடைசியாக போங்க. அவங்க வந்து ஏன்னு சொன்னால் அவங்க உட்காந்து போகும்போது அனுப்ப தான் பார்ப்பாங்க. இருக்கக்கூடிய நாளே ஒரு நாள் தான் கிடைக்கும். அந்த மறுநாள் கிடைக்காது. அந்த நாள் மிஸ் ஆக்கிடாதுங்க. அந்த நாள் நாங்கள் சொன்ன டைமுக்கு வந்தால் ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு வந்தால் தான் அங்கே உள்ளே போக முடியும். நம்ம 4 மணிக்குன்னு சொன்னால் 6 மணிக்கு வந்தால் உங்களுடைய டைம் முடிச்சு நாளைக்கு போக முடியாது. 4 மணிக்கு சொன்னால் 3:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். இருந்தால் தான் அது உள்ளே போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. அது இன்னும் 5 மணிக்கு வந்தால் அந்த இடத்துக்கு உள்ளே போக முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்போ அமீர் என்ன சொல்கிறாங்களோ அதை போல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்டு நடக்கும்போது இபாதத்து விஷயங்களில் சிறப்பாக இபாதத்து செய்யலாம். அமீர் சொல்லுங்க கேட்டு நடக்கும்போது எல்லா விஷயம் தெரியாத சொல்லி கேளுங்க சொல்லுவார். எந்த விஷயம் தெரிய சொல்லுங்க கேளுங்க சொல்லுவார். அதில் கேட்டு நடக்கும்போது மனத்தினர் கூடவே இருக்காங்க. நிறைய இபாதத்து விஷயங்களை சிறப்பாக செய்யலாம். அதே போல இன்ஷா அல்லாஹ் நேரம் கட்டிட்டு கண்மணி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி அடிச்சு செஞ்சாங்க. அந்த இடத்துல பஸ்ஸில் மக்காவுக்கு போன பிற்பாடு ரூம் கொடுத்த பிற்பாடு டைம் அங்கே டைம் எப்படி இருக்குதோ அந்த மண் சூழ்நிலைக்கு தந்தா போல டைம்களை மாற்றிக்கொண்டு எப்போ போனால் உள்ள எப்போ ரொம்ப இருக்காது பார்த்துட்டு ஒரு இது பண்ணி இன்ஷா அல்லாஹ் அங்கே ஒரு தயார் வச்சு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் முதலாக போகும்போது காபத்துல்லாவுக்கு போகும்போது கீழே முதல்ல பார்க்கும்போது கேட்கக்கூடிய துவா ஏற்கக்கூடிய துவா. முதலாவது கேட்கக்கூடிய துவா ஏற்கக்கூடிய துவா. கண்ணீர் சிந்த காபத்துல்லா இருக்க பார்த்து கண்ணீர் சிந்த கதிரி கேளுங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன உறவு? தாய் பிள்ளைகள் என்ன செய்யும்? கத்துக்குன்னு சொன்னா சத்தம் அழுகுன்னு சொன்னா தாய்க்கு தான் தெரியும். பிள்ளைக்கு கத்துக்குது, பிள்ளைக்கு பால் கேட்குது, பிள்ளைக்கு உணவு கொடுத்தாலே தாய்க்கு தான் தெரியும். தந்தைக்கு தெரியாது, தாய்க்கு தான் தெரியும். அதே போல நம்ம கத்தக்கூடிய கத்து எல்லாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வேறு எந்த மனிதனுக்கும் தெரியாது. அப்படியாப்பட்ட இடத்துக்கு போகும்போது அதை கத்து கேளுங்க. அல்லாஹ் குடும்பத்துக்காக உங்களை அனுப்பிடுறாங்க. இருந்து என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுப்பதுக்காக தான் எல்லாம் அழைச்சிருக்கு. அந்த இடத்துல போய் கீழே பார்த்துக்கிட்டே வரணும். மஜத்து கீழே பார்த்துக்கிட்டே போய் காபத்துல பாருங்க. நீ பார்க்கணும். பார்த்தோடு முதலாவது கேட்கக்கூடிய துவா கேட்கக்கூடிய துவா. இப்போ மனதில் உள்ளது எங்களுக்கு அறியாது, எங்களுக்கு தெரியாது. உங்கள் மனது உங்களுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அதனால் நல்ல கேளுங்க. கேட்க பிற்பாடு அந்த துவா உங்களை செஞ்சு அல்லாஹ் அத்துவத்துக்கிட்ட நிப்பாட்டுவாங்க. அதில் அத்துவத்துக்கிட்ட நிப்பாட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் 3வது நியத்து சொல்லி கொடுத்து 3 கலிமா சுப்ஹானல்லாஹ்
குணங்கள் சொல்லி கொடுப்பாங்க. மூணாம் களிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலிமுல் அலீம் சொல்லி கொடுத்து திரும்ப அது இடையில இந்த துவாக்களை சொல்லி கொடுத்து ருக்குமுல் யமனுக்கும் அசுவத்துக்களுக்கும் இடையில என்ன ஓதுனே ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனா ரப்பில் ஆஹித் ஹஸனா வக்கினா அஸாபன்னார் ஃபைல் ஜன்னத்து வஃபரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ஜப்பார் யா ரப்புல் ஆலமீன் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அதே போல 7 சுத்து. அங்க முத்தமுடிவுடைய கல் ஒரே ஒரு கல் மட்டும்தான், அதுல அசுவத்து கல் மட்டும்தான். ருக்குமுல் யமனை தடை விடுங்க, மேலேந்து தடை விடுங்க, அதை முத்தமிடக்கூடாது. அதே மக்காமுல் இப்ராஹிமை பார்க்கணும், முத்தமிடக்கூடாது. முத்தமிடக்கூடிய கல் ஒரே ஒரு அசுவத்து கல் மட்டும். மற்ற இடங்கள்ல காபத்துல்லா நின்று முத்தமிடாதீங்க, காபத்தெல்லாம் கட்டி பிடிச்ச அழுகுங்க, கேளு காபத்துல்லா கிட்ட துவா கேளுங்க, குடிக்க வாய்ப்பு கொடுத்தா நிறைய துவா கேளுங்க. நெருங்கி நின்று காபத்துல்லா எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ நிறைய துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல 7 சுத்து. தவாபில் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒழுங்கு இருக்கணும். தவாப் செய்யும் போது உம்ராவுடைய தவாப் செய்தாலும் சரி, தவாப் செய்தாலும் சரி, நீங்க உம்ராவில் கண்டிப்பா அதுல ஒழுங்கு இருக்கணும். கையில ஒழுங்கு இல்லைன்னா பரவாயில்ல. 7 சுத்து சுத்தின பிற்பாடு 2 ரக்காயத்து என்ன சொல்லுனேன், மக்காமல் இப்ராஹிம்க்கு பின்னாடி நின்று உம்ராவுடைய தவாவுடைய தொழுகை 2 ரக்காயத்து கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்வுக்கா தொழுகை நியத்து வச்சு 2 ரக்காயத்து தொழுது இன்ஷா அல்லாஹ் துவா கேட்ட பிற்பாடு ஜம்ஜம் தண்ணியை வயிறு முட்டை குடிக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு தாவம் இருக்குதோ குடிக்கும் போது என்ன செய்யணும், யா அல்லாஹ் உடலில் எந்த நோய் இருந்தாலும் இந்த தண்ணீரை கொண்டு முற்றிலும் என்னை சிஃபாயாக்கி விட யா அல்லாஹ், விசாலமான பர்க்கத்துக்குறா அல்லாஹ், இந்த ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு உடல் ஆரோக்கியத்துக்குறா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஜம்ஜம் தண்ணியை குடிக்கும் போதெல்லாம் அந்த துவா செஞ்சா குடிக்கணும், துவா செஞ்சு தான் குடிக்கணும். அந்த தண்ணி இங்கே கிடைக்காது. போகும்போதெல்லாம் சின்ன பாட்டில் வச்சுக்கோங்க, கொண்டு வாங்க, தண்ணியை குடிங்க இன்ஷா அல்லாஹ். 7 சுத்தம் போய் நடக்க தொழுத பிற்பாடு ஜம்ஜம் செய்யணும். சையில சவால் ஆரம்பிச்சு மறுவாக்கான 1, மறுவார சவால் 2, அதே போல 7 சுற்றி வந்தால் 3 சுற்றி வரும். சவால் ஆரம்பித்து மறுவாள் தான் முடியும். இடையில பச்சை லைட் இருக்கு. குடும்பத்தோடு போறவங்க என்ன செய்யணும் சொன்னா, அந்த ஹாஜிகள் எல்லாம் ஓடி போய் அண்ணாண்டு நின்றுக்கிட்டு இடையே பச்சை லைட்ல அவங்களையும் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகணும். ஏன்னு சொன்னா அங்க திசை மாறிட்டான்னு சொன்னா அது என்ன செய்யணும், அவங்களை தேடிட்டு திக்கினு பாதிக்கப்படும். குடும்பத்தோடு போறவங்க என்ன சொன்னா அங்கிருந்து அந்த பச்சை லைட்டை ஓடி அண்ணாண்ட நின்ற பிற்பாடு அவங்களும் சேர்த்து அழைச்சிட்டு போங்க. 7 சுத்தின பிற்பாடு முடி வெட்டணும். முடி எங்க வெட்டலாம்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வெட்டாம யாருக்கு வெட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெட்டிக்கணும். ரூமுக்கு போங்க, உங்க முடி இழுத்து போட்டு சின்ன ஒரு பிற்பாடு எல்லாம் முடியும். அதே போல ஆதியை போகக்கூடிய வழியில நிறைய மொட்டை அடிக்கக்கூடிய முடி வெட்டக்கூடிய கடை இருக்கு. அந்த இடத்துல மொட்டை எடுத்துக்கிங்க 5 ரியால் 10 ரியால் கேட்பாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு வெட்டின பிற்பாடு தான் நீங்கள் ஏகாம் கட்ட அடிக்கடி ஏகாம் கட்டக்கூடாது இன்ஷா அல்லாஹ். மற்ற ஜியாரத் விஷயங்கள் எல்லா விஷயம் நம்ம போக இமாம் உங்கள்கிட்ட கூடவே இருக்காங்க, அஜித் அவங்க இருக்காங்க, டீம்கள் அங்கே இருக்கு, போன இருக்காங்க. ஆதியார் ஒன்றே போதும், இமாம் கூட தேவையில்லை. ஆதியார் ஒட்டியே போதும், எல்லாம் வழிகாட்டிடுவாங்க. எல்லாம் இமாம் அங்கே இருக்காங்க, சேர்ந்து செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அதே போல அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா, ஜபல் நூர் இவற்றுடைய முக்கியமான இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய காலங்களில் எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு அதையெல்லாம் சொல்லி காட்டும் இன்ஷா அல்லாஹ். அங்கேருந்து போகும்போது ஜொஹரானா போய் ஒரு எஹரம் கட்டிட்டு வரும். அன்னைக்கு யாருக்கு போகும்போது ஜொஹரானா பட உம்ரான்னு சொல்லுவாங்க. அந்த உம்ரால போய் என்ன செய்வாங்க, போய் அந்த பள்ளியில் 2 காய் தோந்துட்டு ஏறாம் கட்டி ஒரு உம்ரா ஒன்று செய்வோம். அந்த வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். போகக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் சிறப்பாக்கி வைப்பானாக, எல்லா வளர்ச்சி அல்லாஹ்வுக்கு தந்துடுவானாக, பிரியாணத்தை லேசாக்கி வைப்பானாக, அந்த எந்த நோக்கத்தோடு அந்த நோக்கத்தை முழுமையாக்கி வச்சிருவானாக. சபரை லேசாக்கி வைப்பானாக, பிரியாணத்தை லேசாக்கி வைப்பானாக. எந்த தங்கத்தையும் தந்துவிடாது யா அல்லாஹ், எந்த கஷ்டத்தையும் தந்துவிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு அந்த நோக்கத்தை முழுமையாக்கி யா அல்லாஹ். இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்ளையா அல்லாஹ், இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்ளையா அல்லாஹ். எந்தெந்த இடத்துலாம் துவா செய்யணுமோ அந்த இடத்துல செய்ய வேடையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் தஹஜ்ஜுத் தொழுக்கூடிய ஆக்கிவிடையா அல்லாஹ். கலாமை தொழு விட்டுடாதையா அல்லாஹ், பரலாக தொழுவேடையா அல்லாஹ், என்ன சிபாயாக்கிவிடையா அல்லாஹ், நோய்களை விட்டுவிடாதையா அல்லாஹ். இந்த 15 நாட்களில் எங்கள் நல்ல இபாதத் செய்வடையா அல்லாஹ். காபத்துள்ளால நின்று நாங்கள் கேட்கக்கூடிய ஆசையாக போகலையா அல்லாஹ், அந்த ஆசைகள் முழுமையை பூர்த்தியாக்கிவிடையா அல்லாஹ். பிலிஸ்தீன் மக்களை பாதுகாத்து விடையா அல்லாஹ், சின்ன சிறுகளை பாதுகாத்து விடையா அல்லாஹ், பிலிஸ்தீன் மக்களை பாதுகாத்து விடையா அல்லாஹ். முஜாஹிதீனுக்கு வெற்றியாளனாக்கி விடையா அல்லாஹ், போராடக்கூடிய மக்களை வெற்றியாளனாக்கி விடையா அல்லாஹ். அந்த மக்களை பிலிஸ்தீனுடைய மக்கள் சிறு குழந்தைகளோடு பார்க்காமல் கொண்டு குளித்து கொண்டு இருக்கிறாயா அல்லாஹ், அதை பாதுகாத்து விடையா அல்லாஹ். உணவில்லா தவிக்கிறாயா அல்லாஹ், இருக்க இடையெல்லாம் தவிக்கிறாயா
அல்லா. அவங்களை எல்லாம் நல்ல இருக்க இடத்தை தந்து விடியா அல்லா, நல்ல கல்வியை தந்து விடியா அல்லா, நல்ல உணவை தந்து விடியா அல்லா. அதில் மக்கள் போராடக்கூடிய மக்களுக்கு வெற்றியாளன் ஆக்கி விடியா அல்லா. யாரும் அவங்க வெற்றிப்படக்கூடிய ஆளாக ஆக்கி விடியா அல்லா. ஆளுமையை குறையா அல்லா, அவன் சக்தியை குறையா அல்லா. அந்த மக்களுக்காக ஒவ்வொரு பக்கத்திலையும் அவங்க துவா செய்யுங்க. இயேசுடைய மக்கள் இன்னைக்கு பார்த்துன்னு சொன்னா அவள நில சின்ன சின்ன குழந்தைகளை பார்க்காத கொடியவன் கொழிச்சு கொண்டு இருக்கிறான். அவனுக்காக துவா செய்யுங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் தாஜத்திலும் எல்லா நேரங்களிலும் நம்மள்கிட்ட உள்ள ஆயுதம் கொண்டு தான் அதே ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் இருக்கு, துவா என்ற ஆயுதம் மட்டும்தான். அந்த துவாவை நீங்க கண்ணி சிந்த கேளுங்க, அந்த மக்களுக்காக கேளுங்க, இங்க உள்ள அனைத்து அந்த சமுதாயத்தையும் கேளுங்க, முஸ்லிம் மக்கள் அனைவரும் கேளுங்க. யா அல்லா அந்த இஸ்ராயலுடைய மக்கள் அழித்து விடியா அல்லா, இல்லை ஈமான் கொள்ள விடையா அல்லா. அதே போல நிறைய கடுமையாக நல்ல கதறி கேளுங்க அந்த மக்களுக்காக. நீ பார்த்தேன்னு சொன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டே இருக்குது. 25,000 மக்களை நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவுடைய சொந்தங்களை அழித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அதை வெற்றி ஏற்று போராடக்கூடியவர்கள் வெற்றியாளன் ஆக்கி விடையா அல்லா, வெற்றியாளன் ஆக்கி விடையா அல்லா. யா அல்லா அவங்க வெற்றி பட்டு பலஸ்தீனிய நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஆக்கி விடையா அல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா ரப்பில் ஆஹிரத்தி ஹஸனா வக்கினா அஸாபன்னார் ஜன்னத்து வஃபராத் யா அஜீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.